ஒரு சச்சின் டெண்டுல்கர், ஒரு பாரத் ரத்னா வாங்கின பல பெரியோர்கள் ஒரு காலத்தில் அடையாளம் தெரியாத சின்ன மனிதர்களாகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் பின்னாளிலே கொடிகட்டி பறந்து புகழ் வானிலே நட்சத்திரங்களாக ஜொலித்திருக்க வேண்டும். அதுக்கான பொட்டன்சி, அதுக்கான அந்த ஃபயர் அது உங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒன்றை நினைவுபடுத்துறது தான் இன்றைய இந்த காலை நேரத்து பேச்சினுடைய நோக்கம். உங்களை வயதில் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிற வயசு, கிண்டல் கேலி விளையாட்டு மகிழ்ச்சி எல்லாம் இருக்கிற வயசு. அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது, எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் எதிர்காலத்தில் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்பு, அவேர்னஸ், அதுக்கு பேர் அவேர்னஸ். வாட் வில் பி மை ஃபியூச்சர் இன் another 5 years, in another 10 years நான் என்னவா இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி. தட் இஸ் கால்டு கிளாரிட்டி. நான் 5 வருஷம் கழித்து யாராக இருக்க போகிறேன், 10 வருஷம் கழித்து யாராக இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வந்துட்டால் உங்கள் லைஃப் ரொம்ப சிறந்த நிலைக்கு போகும். நான் இன்னமும் உங்களுக்கு நிறைய அட்வைஸாக அள்ளி விடுவேன், தயவு செய்து நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். ஏன்னா உங்கள் வயசில் எனக்கும் பிள்ளைங்க இருந்து வளர்ந்துருக்கிறாங்க. உலகத்திலேயே கசப்பான விஷயம் மற்றவங்க அட்வைஸ் கேட்கறது. எனக்கு தெரியும், நானும் உங்கள் வயசில் இருந்தவன் தான். எனக்கும் உங்கள் வயசில் பிள்ளைங்க இருக்காங்க, இப்போ பேர பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் வயசில். அதனால் எனக்கு தெரியும் எப்படி. ஏன்னா அட்வைஸ் சொல்கிறது உலகத்திலே ரொம்ப ஈஸி. அதனால் நான் அதை செய்ய விரும்பலை. ஆனால் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். லைஃப்பில் முன்னுக்கு வந்தவங்க எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த வயசில் உங்களுக்கு இருக்கிற கிண்டல் கேலி அதை நான் என்ஜாய் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு நண்பருடைய வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு குடிக்கிறதுக்கு பால் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி இது மாதிரி +1 படிக்கிற அவருடைய மகனை கூப்பிட்டு, டேய் சார் வந்திருக்கிறாரு, உள்ளே போய் சாருக்கு குடிக்க பால் வாங்கிட்டு வா அப்படின்னு. அவன் வேற எங்கேயோ அவசரமாக போகிறான். அவன் யாருக்கு பால் ஊற்ற போகிறானோ தெரியல. அவன் ரொம்ப அவசரமாக போகிறான். அவங்க அப்பா நிறுத்திட்டார். அவன் எரிச்சலோடு உள்ளே போனான். எரிச்சலோடு பால் வாங்கிட்டு வந்தான் அவங்க அம்மா கிட்டேருந்து. கோபமாக கொண்டாந்து அதை நான் உட்காந்துருக்கிற டேபிள் பக்கத்தில் நங்குன்னு வச்சான். அந்த பால் இப்படி ஏறி இறங்கி 2 ஆடு ஆடிச்சு. சரி, அவர் கொஞ்சம் சமாதானம் பண்ணலாமே அப்படின்னு, தம்பி பால் ஆடுதுப்பா அப்படின்னு. ஆடுது இல்லை, மாடுது. ஒரு செகண்டு. ஒரு செகண்டில் இப்போ நான் ஏதோ ஒரு அர்த்தத்தில் சொல்கிறேன், அதை கிண்டல் அடித்து அவன் வேற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறான். நான் அப்படி திகைச்சு போயிட்டேன். இதே டயலாக நடிகர் விவேக் சொன்னார்னா 1 லட்சம் ரூபாய், சந்தானம் சொன்னார்னா 1 லட்சம் ரூபாய். இந்த போகிற போக்கில் சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்கிறான். ஆச்சரியப்பட்டேன். சென்ஸ் ஆஃப் ஹியூமர். ஒரு செகண்டில் டக்குன்னு அப்படியே கட் பண்ணி சொல்கிறது. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். உங்களுடைய சென்னை பள்ளியில் சொன்னேன், விருதுநகருக்கு பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் 100ஆண்டு விழா, சென்டினரி செலிப்ரேஷன், அதுக்காக கூப்பிட்ருக்குறாங்க. பேச போகும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் என்கிட்ட வந்து, அதே ஸ்கூலில் அவர் படிச்சிருக்கிறார். அவங்களுக்கு நர்சரி ஸ்கூல் இருக்குது, ஹை ஸ்கூல் இருக்குது, ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. ஈவன் காலேஜ் இருக்குது, டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்குது, எல்லாம் அங்கேயே இருக்குது. அது ரொம்ப பெருமையாக சொன்னார். நான் அங்கே தான் சார் 1ஆம் கிளாஸ் படித்தேன், இங்கே 5ஆம் கிளாஸ் படித்தேன், 8ஆம் கிளாஸ் படித்தேன், 10ஆம் கிளாஸ் படித்தேன், இதே காலேஜில் படித்தேன், அப்புறம் இதே ஸ்கூலில் வாத்தியாராக வந்தேன், அப்புறம் இங்கேயே பிரின்ஸிபால் ஆகிட்டேன்னு என்கிட்ட சொல்கிறார். என்கிட்ட இவ்வளவும் சொன்னால் என்ன அர்த்தம்? இதெல்லாம் மரியாதையாக மீட்டிங்கில் சொல்லுன்னு அர்த்தம். இல்லாட்டி என்கிட்டையும் சொல்லணும் இதெல்லாம். நானும் பெருமையாக சொல்கிறேன், தம்பி உங்கள் பிரின்ஸிபால் இங்கேயே படித்தாராண்டா, ஸ்கூல் படித்தாராம், ஹை ஸ்கூல் படித்தாராம், காலேஜ் படித்தாராம், இங்கேயே பிரின்ஸிபால் ஆகிட்டாராம் அப்படி சொல்கிறேன். ஒரு +2 இன்னொரு +2 அப்படின்னு நோண்டுறான். நான் கேட்டேன், என்னடா? இல்லை சார், நான் சொன்னப்போ இவன் நம்பலை சார், இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதான். என்ன இங்கே படித்தா வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன்.
இவன் நம்ப மாட்டேன்னா இப்போ நீங்களே சொல்கிறீங்க, அதான் பார்த்துக்கோ அப்படி. நான் அந்த அர்த்தத்துலையா சொல்கிறேன்? உங்கள் வயசு அப்படி, எல்லாத்தையும் கிண்டல் பண்ணுற வயசு, கேலி பண்ணுற வயசு. அது தப்பு கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருக்கணும். இந்த வயசில் ஜாலியாக இல்லாட்டி அப்புறம் எப்போ ஜாலியாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒரு 3-4 விஷயத்தில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். படிப்பு, மார்க் வாங்கிறது, ரேங்க் வாங்கிறது இருக்கட்டும், கடைசியாக மெயின்டைனிங் அவர் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜில் உடம்போட அருமை தெரியாது. இந்த உடம்போட வேல்யூ என்னங்கிறது இந்த வேலூர் சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியும். கண்ணு சரியில்லை, பல்லு சரியில்லை, காது சரியில்லை, ஒன்னொன்றுக்கும் போனால் 5000, 10,000, 8,000, 60,000. கிட்னி ஃபெயிலியர்னா 6 லட்சம் ரூபாய் ஒரு கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தால் மினிமம். நீங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்கள். கண்ணாடி நான் இந்த போட்டுக்கிறேன், இந்த கண்ணாடி கொஞ்சம் காஸ்ட்லி, 27,500 ரூபாய் இந்த கண்ணாடி. சாரி, அந்த பில்லுக்காக நான் சொல்லலை, அதில் சில சௌரியம் இருக்குது, அதை கயற்ற வேண்டிய அவசியமே கிடையாது, அவ்வளோ அருமையான கண்ணாடி. ஆனால் என் கண்ணு சரியாக இருந்தால் எனக்கு 27,000 ரூபா மிச்சம். இந்த பல்லு சரியில்லைன்னு நீங்கள் பல் டாக்டர்கிட்ட போனால் பல்லையும் தட்டிட்டு பில்லையும் கொடுத்துருவான். மினிமம் ஒரு பல்லுக்கு 2,000 ரூபாய் வாங்குவான். 2,000 ரூபா ஒரு பல்லுக்கு வாங்குவான். 32 பல்லு 64,000 ரூபாய் நம்மக்கிட்ட சேஃபாக. சில பேருக்கு 2 அவன் உடைச்சிருப்பான், அது போக ஒரு 60,000 ரூபாய் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பில்லு போட்டு பாருங்கள், கண்ணு பல்லு எல்லாத்துக்கும் பில்லு போட்டால், டேக் இட் ஃப்ரம் மீ, 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம எல்லாருமே ஒர்த்து. கணக்கு போட்டு பார்த்தா 2 கோடி ரூபாய்க்கு மேலே நம்முடைய உடம்பு ஒர்த்து. பாருங்க, இவ்வளவு விலை மதிப்பற்ற உடம்பை கடவுள் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறார். அதனால நமக்கு அதனுடைய அருமை தெரியல. நான் இப்போ வரும்போது ராணிப்பேட்டையில் ஒரு டேனரி, அது உள்ளே போயிட்டு வர்றேன். அப்படியே அந்த மாட்டோட தோல் எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஷூ பண்ணுறாங்க. ஜெர்மனிக்கு போகுது. விலை எவ்வளவு, அங்கே என்ன விலை அப்படின்னா, நம்ம இந்தியன் விலைக்கு 8,000 ரூபாய் அந்த ஷூவோட விலை. 8,000 ரூபாய் அந்த ஷூவோட விலை. இங்கேருந்து போகுது. ஒரு மாடு, அந்த மாட்டோட தோலில் ஏகப்பட்ட ஷூ பண்ணலாம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டில் மரியாதை இல்லாத விஷயத்த என்ன சொல்கிறான், மாடு மாதிரி நிற்கிறான் பாரு அப்படிங்கிறான். அந்த மாட்டோட தோல் எடுத்தா, இன்னைய தேதிக்கு மாட்டோட தோல் மட்டும் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேரும். ஒரு மாட்டோட தோல் எடுத்தால் 1 லட்சம் ரூபாய்க்கு தேரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாட்டோட தோலுக்கு 1 லட்சம் ரூபாய் மரியாதை இருக்கு. நம்முடைய உடம்புக்கு 2 கோடி ரூபாய் மரியாதை இருக்கு. ஆனால் இதை காப்பாற்றிக்க தெரியுதா அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்கணும். நான் ஒரு 3 விஷயம் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன், அப்போ நீங்கள் யோசிச்சுங்க. உறுதியான உடல், இதுதான் லைஃப். நல்ல ஹெல்த்தி பாடி இருக்கணும், இல்லாட்டி லைஃப்பில் எதையுமே அடைய முடியாது. உறுதியான உடல், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்குது, ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். விளையாடணும். விளையாட விட்டா விளையாடுவோங்கிறீங்களா? அது 2 வருஷம் அப்படி தான்பா இருப்பாங்க. 10, 11, 12 குரூஷியல் பீரியட்னு கவலைப்படுவாங்க. அப்போ நீங்கள் டைம் பார்த்து கொஞ்சம் நேரம் உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது, யோகா பண்ணுறது, ஃபுட்பால் ஆடுறது, வாலிபால் ஆடுறது. ஸ்வெட் ஆகணும், உடம்புலேருந்து ஸ்வெட்டிங், வேர்வை வந்து அப்படியே வெளியில் விழணும். அந்த மாதிரி இந்த ஹெல்த்தை வந்து நம்ம வச்சுருந்தோன்னு சொன்னால், காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் யாராவது பூனையை பார்த்துருக்கீங்களா? பூனை இல்லை நாய் பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணுன்னு பாருங்களேன். ஒரு ஆச்சரியமான காரியம் பண்ணும். 2 முன்காலை முன்னாடி வச்சு, பின்காலை பின்னாடி வச்சு, முதுகை அப்படி வில்லு மாதிரி வளைச்சு, வாழை கேள்விக்குறி மாதிரி மேலே தூக்கி பூனை அப்படி பண்ணோம். டக்க டக்க டக்குன்னு உடம்ப ஒரு சவுண்ட் அடிக்கும். குடுகுடுப்பக்கார குடுகுடுப்பை ஆட்டுற மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்கும். என்ன? பூனை எக்ஸசைஸ் பண்ணுது. பூனை எக்ஸசைஸ் பண்ணுது. நம்ம வீட்டு பூனை பண்ண மாட்டேங்குது. நம்ம வீட்டு பூனைன்னு யாரை மீன் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹெல்த்தி பாடி, உறுதியான உடல், இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் லைஃப்பில். இதை முதல்ல கீப்பப் பண்ணணும். இதனுடைய வேல்யூ வந்து விலை மதிப்பில்லாதது வேல்யூ. அவ்வளோ அழகாக இந்த உடம்பை காப்பாற்றணும். 2, அதுக்கு நீங்கள் விளையாடணும், எக்ஸசைஸ் பண்ணணும், யோகா பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸ்விம்மிங் போகலாம், வேறு எதுவுமே இல்லையா? கரெக்டாக ஸ்விம்மிங் போயிட்டு வந்தால் உடம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ளெக்சிபிலிட்டி, இங்கிலீஷில் சொல்கிறான். எலாஸ்டிசிட்டி, உடம்புல வந்து வளையிற தன்மை இருக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி அது இருந்தால் போதும். ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எலாஸ்டிசிட்டி இருந்தால் தான் நீண்ட காலம் ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒரு 65 வயசில் நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டராக வராருன்னா, பிரிஸ்காவும் ஆக்டிவாகவும் இருக்க முடியலை, அவருடைய ஹெல்த் கோஆப்ரேட் பண்ணலன்னா அவர் பிஎம்மாக இருக்க முடியுமா? முடியாது.
லெனின் ரஷ்யாவுடைய பெரிய உயர்ந்த பதவிக்கு வரார். லெனின் எப்போ? ஒரு பெரிய ரெவல்யூஷனுக்கு அப்புறம். ஹிஸ்டரி தெரியுமா? லெனினோட ஹெல்த் சரியில்லை, அவரால் ப்ராப்பரா ரூல் பண்ண முடியல, கஷ்டப்பட்டார் லெனின். ஸோ பவருக்கு வர்றது பெருசு இல்லை, பவருக்கு வரும்போது ஹெல்த் இல்லைன்னா வேஸ்டாக போயிடும். நாளைக்கு பெரிய மனுஷனா நீங்க வருவீங்க, அப்ப ஹெல்த் இல்லை அப்படின்னு சொன்னா யூ கேனாட் என்ஜாய் தட் போஸ்ட். என்ன பதவியில் இருக்கிறோமோ அந்த போஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடும். ஒரு ஃபிலிம் ஆக்டராக வரலாம், பொலிட்டிஷியனாக வரலாம், கவர்னராக வரலாம், யாரை வேணாலும் வரலாம். பட் உடம்புல ஹெல்த் இல்லை அப்படின்னா அந்த போஸ்ட்டை நீங்கள் சந்தோஷமாக கொண்டு செலுத்த முடியாது. இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். உறுதியான உடல். 2, உயர்வான உள்ளம். மனசு ரொம்ப சிறந்த மனசாக இருக்கணும். எப்படி இருக்க முடியும்? நல்ல எண்ணங்களை மனசில் வச்சுருக்கணும், சிறந்த எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுருக்கணும். உங்களுடைய ஹீரோஸ், மனசுக்குள்ளே வச்சுருக்க வேண்டிய ஹீரோ, லட்சியமானவங்க யார் யார் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கணும். உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது என் வேலை இல்லை, எனக்கு தெரியும். ஒரு 15லேருந்து 18 வயசில் இருக்கிற யாரை பார்த்து உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாலும் ஒரு 7-8 பேர் இந்தியாவில் இருக்காங்க, அவங்கள தான் பிடிக்கும், எனக்கு தெரியும். இப்போ தமிழ்நாட்டில் யாரை கேட்டாலும் விஜய்மா, அஜித்மா, அவன் தான் உனக்கு ஃபீஸ் கட்டுறான்ல, விஜய் தான் உனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறான்ல. ஏன் தைரியமாக தட்டுன்னா தைரியமாக தட்டுங்க, ஏன் யோசிச்சு தட்டுறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் அப்பன் சேகரித்த காசை உருவி கொண்டு போவதற்குத்தான் சினிமா நடிகன் இருக்கிறானே ஒழிய உனக்கு சோறு போடுவதோ உன்னை பெரிய மனிதன் ஆக்குவதோ எந்த சினிமா நடிகனுக்கும் வேலை இல்லை. ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். 10 காசு செலவு பண்ணுறதா இருந்தாலும் தம்பி, நீ சிகரெட் பிடிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உன் சௌரியப்படி செலவு பண்ண நினைச்சாலும் சரி, நான் சொல்ற வார்த்தை கஷ்டமா இருக்கும். நமக்கு மானம்னு ஒன்று இருந்தா நாம சம்பாதிச்ச காசுல தான் அதெல்லாம் செலவு பண்ணுமே ஒழிய அப்பங்காசுல செலவு பண்றது மாதிரி அசிங்கம் இந்த உலகத்தில் வேற இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கு. எல்லாத்த விட முக்கியம் என்னன்னா மான உணர்ச்சி. லைஃப்ல நம்ம அப்பா என்ன பண்ணலாம்? துணி வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு போடலாம், ஃபீஸ் கட்டலாம், ஸ்கூல் பஸ்ஸுக்கு பணம் கொடுக்கலாம், வேணும்னா நமக்கு ஒரு ஸ்வீட்டோ ஒரு சந்தோஷத்துக்கோ ஒன்று வாங்கி கொடுக்கலாம். வேற எக்ஸ்ட்ராவா அப்பா எது பண்ணாலும் நீங்க மனசுல கணக்கு பண்ணிக்கணும். நம்ம அப்பா அவருடைய சம்பாத்தியத்தில் கஷ்டப்பட்டு இது எக்ஸஸா பண்றார். ஐ மஸ்ட் ரீபே திஸ், ஐ மஸ்ட் ரீபே திஸ். இந்த தாட் இருந்தாதான் நாம வளர முடியும். பெற்றவர்கள்ட்டேருந்து கூட அனாவசியமான பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்ற எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். இதை மனசுல வச்சுக்கணும். ஆனா ஒண்ணு கண்ணுங்களா, நான் என்னமோ ஆம்பளை பசங்களை மட்டுமே குறை சொல்றதா நினைச்சு நம்ம அம்மனிங்கெல்லாம் கை தட்டினாங்க. இல்லை, ஆம்பளை பசங்களை மட்டுமே குறை சொல்றேன்னு கை தட்டினாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கல்யாணம் ஆகி போகும்போது அப்ப சொத்தை மொத்தமா அப்படியே வாரிட்டு போறாங்க. கண்ணுங்களா, நீங்களும் ஞாபகம் வச்சுங்க, தெளிவா சொல்லணும். எங்க அப்பா சம்பாதிச்ச சொத்துல 10 காசு எனக்கு வேண்டியதில்லை, சம்பாதிக்கக்கூடிய ஆம்பளை தான் என்ன கல்யாணம் பண்ணணுமே ஒழிய பக்கு இல்லாம மாமனார்ட்ட காசு வாங்குற ஆம்பளை வேணாம். ஓகே ஓகே, நம்ம விளையாட்டை நிறுத்திடுவோம். இதெல்லாம் சின்ன விஷயம். ஒரு 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 மான உணர்ச்சியோடு வாழ வேண்டிய வாழ்க்கை நிறுத்திடுவோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் உறுதியான உடல், உயர்வான உள்ளம். உயர்வான உள்ளம்னா என்ன? இப்போ நான் ஏன் நடிகர்களை திட்டுறேன்னு பொருள் அல்ல. எனக்கு ஒன்றும் விஜய் மேலேயோ விக்ரம் மேலேயோ ஆத்திரம் கிடையாது, அஜித் மேலேயோ. அவங்க நல்லா இருக்காங்க, சம்பாதிக்கணும், நான் வேணான்னு சொல்லலை. ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் நம்ம மனசுல கெட்ட எண்ணங்களை விதைச்சிட்டாங்கன்னா நம்மளால மேலே வர முடியாது. ஒரு தப்பை நியாயமாக கற்றுக் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளால மேலே வர முடியாது. இந்த ஏஜ் அப்படி. இப்போ 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு அருமையான கோட்ரேஜ் பீரோ அப்பா வாங்கிட்டு வராரு. 25,000 ரூபாய் ஒரு பீரோவோட விலை. அதில் என்ன வைக்கணும்? டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம், பட்டுப்புடவை வைக்கலாம், சில்வர் ஆர்டிக்கல் வைக்கலாம், கோல்டு வைக்கலாம், ரூபா நோட்டு வைக்கலாம், ப்ரோ நோட்டு வைக்கலாம், இதெல்லாம் வைக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் வைக்கலாம் ஒரு கோட்ரேஜ் பீரோவில். ஒரு காட்ரேஜ் பீரோவை திறந்து பார்த்தா செருப்பு, விளக்குமாறு, இன்னும் என்னென்ன குப்பையில் போட வேண்டியதெல்லாம் தூக்கி உள்ளே வச்சா அந்த அப்பா மனசு எவ்வளோ வேதனைப்படும் காட்ரேஜை திறந்து பார்த்தா. அது மாதிரி கடவுளை அப்பாவாக நினச்சிக்கோங்க, நம்ம மனசை காட்ரேஜ் பீரோவாக நினச்சிக்கோங்க. இந்த பீரோவை ஒரு நாள் கடவுள் திறந்து பார்த்தா மிகச்சிறந்த உலக தலைவர்களை நீங்கள் மனசில் வச்சிருந்தா கடவுள் சந்தோஷப்படுவார். மக்கள் நேரத்தை கெடுத்து ஒழுக்கத்தை பாழ் பண்ணி
இன்கம் டேக்ஸ் கட்டாமல் மக்களை ஏமாற்றுகிற நடிகர்களை மனதில் வைத்திருந்தால் கடவுள் வெட்கப்படுவார் என்பதை தயவு செய்து மனதில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை இதோட விட்டுடுறேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம், யோசிச்சுக்கங்க, தள்ளி வைங்க. மனதில் சிறந்த மனிதர்களை கொண்டு போய் வைக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நம்மளை மாற்றுவாங்க. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அமெரிக்காவில் என்ன பண்ணாங்க, ஒரு தடவை சிம்பன்சி, ஒரு மனித குரங்கு, அதை ட்ரெயின் பண்ணுவாங்க விதவிதமாக. ஒரு சிம்பன்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜூவிலேருந்து இன்னொரு ஜூவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி 2 பக்கம் 2 செக்யூரிட்டி போட்டு எல்லாம் அந்த அனுப்பிச்சி வச்சாங்க. ஒரு சின்ன பிளேனில் அனுப்பிச்சி வச்சாங்க. இது நடந்த சம்பவம். உங்களுக்கு தெரியும், சிம்பன்சி வந்து எப்படின்னு கேட்டால் 94% கிட்டத்தட்ட மனுஷன் செய்கிறது அப்படியே செய்யும். நமக்கும் அதுக்கு அந்த டிஎன்ஏ கொஞ்சம் சின்ன வித்தியாசம், அவ்வளவுதான். அதாவது 29 ஜீன் தான் வித்தியாசம். நமக்கு அதுக்கும் 29 ஜீன் தான் வித்தியாசம். அதனால தான் மனுஷன் வந்து டெவலப்டு ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்கான். இல்லைன்னா நம்மளும் அப்படி குரங்கு மாதிரி நின்றுக்க வேண்டியது தான். ஒரு 29 ஜீன் எக்ஸ்ட்ராவாக டெவலப் ஆகிடுச்சு மனுஷனுக்கு, அதை தேர்ந்து மாறி வந்துருச்சு. அதனால் நம்ம தப்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட மனுஷன் பண்ணுற மாதிரியே எல்லாம் பண்ணும். அது என்ன பண்ணாங்க, ஹோட்டலெல்லாம் வச்சுருப்போம் அமெரிக்காவில். அது ஹோட்டலில் வந்து பேரர் வேலை பார்க்கும். இப்போ நீங்கள் சாப்பிடணும்னா மெனு கார்டை கொடுத்து இப்படி காமிச்சிங்கன்னு வச்சுங்க, 7வது நம்பர் அப்படின்னு இப்படி காமிச்சிங்கன்னா அதை கொண்டாந்து கொடுத்துரும். அந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்துரும். இன்னொரு சௌரியம், டிப்ஸு கேட்காது. பேரர் மாதிரி காசெல்லாம் சில்லறை கேட்காது. அவ்வளவு அழகாக ட்ரெயின் பண்ணலாம் அந்த சிம்பன்சியை. அதை ஒரு ஃப்ளைட்டில் ஏற்றி இன்னொரு ஜூவுக்கு அனுப்புகிறான். அந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன கொடுமைன்னு கேட்டால், அது ஒன்று மட்டும் தப்பிச்சிருச்சு. மற்றவெல்லாம் செத்து போயிட்டான். பைலட்டு அவன் செத்து போயிட்டான், அது தப்பிச்சிருச்சு. அதை வச்சு என்கொயரி பண்ணுறான் ஒரு ஆஃபீஸர். அதை உட்காந்து வச்சுக்கிட்டு என்கொயரி பண்ணிக்கிட்டு இருந்தான். எத்தனை மணிக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டான். அது வெடுக்கு நம்ம வாட்சை பிடுங்கி டைம் செட் பண்ணி திருப்பி கொடுத்தது. உடனே அவன் கேட்டான், ஓ காலையில் 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா அப்படின்னா. உடனே அது அப்படின்ச்சு. நான் சொல்கிறப்ப அது சொல்கிற மாதிரியே இருக்குல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு சந்தோஷப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ரைட், 7:10 ஆக்சிடென்ட் ஆச்சா? அடுத்த கேள்வி கேட்டான், ஆக்சிடென்ட் ஆகிறபோது உனக்கு 2 செக்யூரிட்டி போட்டிருந்தமே கூட வந்தாங்களே, அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டான். அது தூங்குறாங்க அப்படின்னு ஜாட சொல்லிச்சு. நீங்கள் கேட்டிருப்பீங்க கண்டிப்பாக, அந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அப்படி 2 தூங்குறாங்க அப்படின்னு. ஓ அடுத்த கேள்வி கேட்டான். ரைட், அந்த பைலட் ஓட்டிகிட்டு போனானே, பைலட் என்ன பண்ணுறான்? அப்படி என்ன பண்ணான்னா, தண்ணி போட்டானா பைலட்? சரி அதெல்லாம் விட, நீ என்ன பண்ண அப்படின்னா. அது சொல்லிச்சு, நான் தான் ஓட்டினேங்க. இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த பிளேன் ஆக்சிடென்ட் ஆனது ஏதாவது ஆச்சரியம் இருக்கா? ஏன் சார், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி சார் உருப்பிடும்? மனுஷன் ஓட்டினான்னா உருப்பிடும், ஒரு குரங்கு ஓட்டின பிளேன் எப்படி உருப்பிடும்? நான் சொல்ல வந்த செய்தி இவ்வளவுதான். நம்முடைய மனம் ஒரு குரங்கு. இது வாழ்க்கை என்ற விமானத்தை மனம் என்ற குரங்கு ஓட்டாம புத்திங்கிற பைலட் ஓட்டினாதான் ஆபத்து இல்லாமல் நம்மளால் ஓட்ட முடியுமே ஒழிய, மனம் என்ற குரங்கு ஓட்டினா நம்ம விபத்துக்கு உள்ளாவது தவிர்க்க முடியாது. ஸோ டேக் இட் ஃப்ரம் மீ, மைண்டு உங்களுடைய சர்வெண்ட்டாக இருக்கணும். எது? நம்முடைய மனம் நம்மளுடைய வேலைக்காரனாக இருக்கணும். சர்வெண்ட். மனம் நமக்கு வேலைக்காரன். மனம் நமக்கு ஒருபோதும் எஜமானனாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி சொல்லட்டுமா, உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் பின்னாடி வளரும் போது புரியும். இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லா சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும், ரிலிஜன், ஜாதி, விதவிதமான பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? மனம் எஜமானனாகி விட்டது, அறிவு வேலைக்காரனாகி விட்டது. எவனுக்கு அறிவு எஜமானனாகிறதோ, மனம் வேலைக்காரனாகிறதோ, அவன் இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத தெளிவான உயர்ந்த வாழ்க்கை வாழ முடியும். உங்கள் மனசை உங்கள் வேலைக்காரனாக்கணும், அவருடைய சர்வெண்ட். இப்போ இந்த மனம்ங்கிற குரங்குக்கு நீங்கள் ப்ராமினன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது எங்கேயோ போயிடும். அது சொல்கிறபடி எல்லாத்தையும் நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா அதுக்கு முடிவு கிடையாது. இதை நான் அந்த பள்ளியில் விளக்குற போது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் எனக்கு ஆன்சர் பண்ண வேண்டாம், மனசுக்குள்ளேயே ஆன்சர் பண்ணுங்கள். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்னு அலாம் செட் பண்ணிட்டு படுத்தவங்க எவ்வளவு பேர் கரெக்டாக 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மளை கேட்பார். அலாரம் செட் பண்ணுவோம், காலம்பரை எந்திரிக்கணும் அப்படின்னு. இதில் வேறு சில பேர் அவங்க வீட்டில் அம்மாட்ட பாடாப்படுத்துவாங்க, இல்லாத டகுல் விடுவாங்க. அம்மா காலம்பரை 5 மணிக்கு எழுப்பிடு, 5 காலம்பரை 5. ஏதோ உங்களுக்கு புரியாதான், 5 மணிக்கு எழுப்பிடு, லேட்டாக எழுப்பிடாத, நான் ஏதாவது மார்க் வாங்கலைன்னா அப்புறம் நீ தான் பொறுப்பு. அட்டே அப்பா இல்லாத ஆக்டிங் எல்லாம் விடுவாங்க.
5 மணிக்கு அந்த அம்மா பாவம் எழுப்பணுங்கிறதுக்காக பெத்த வயிறு 4:45 எழுந்து உட்காந்துடும். அப்போ கூட கடிகாரத்தை இப்படி பார்த்துட்டு இன்னும் 1/4 மணி நேரம் புள்ள தூங்கட்டும், இந்த பெத்த மனசு இல்லையா, 1/4 மணி நேரம் புள்ள தூங்கட்டும்னு விட்டுட்டு 1/4 மணி நேரம் கழித்து அம்மா எழுப்புவாங்க. எந்திரி கண்ணு கண்ணு, எந்திரி கண்ணு, எந்திரி, மணி 5 ஆச்சு, எந்திரி. யாராவது சொன்ன உடனே எந்திரிப்பம்மா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறோமா அப்படி. உடனே அந்த பெத்த வயிறு உடனே கேட்காது, தூங்கு தூங்கு, சரியும் 5 நிமிஷத்தில் அம்மா எழுப்பிடுவேன், எந்திரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு அந்த அம்மா மறுபடியும் எழுப்புவாங்க. நம்ம சொல்லுவோம் இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா, இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறோமா. சரின்னுட்டு அந்த அம்மா சொல்லிட்டு சாஞ்சா அது தூங்கி போயிடும். ஒரு 6:45 மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் ஒரு ட்ராமா போடுவீங்களே உங்கள் அம்மாட்ட, இன்னும்மா இப்படி பண்ணிட்டேன் நீ கடைசியில், நான் சொல்லியிருந்தால மெனக்கிட்ட ஒன்று, எனக்கு எவ்வளோ பெரிய எக்ஸாம் இன்றைக்கி, நான் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு சொல்லி ஏதோ அவங்க ஃபெயில் ஆகிட்ட மாதிரியும் நீங்கள் ஆறுதல் சொல்கிற மாதிரியும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இல்லாத ட்ராமா விடுவீங்க. நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது யாரு? அலாரம் வச்சது யாரு? சரியா ஒரே வார்த்தை சொன்னான், நான். அவ்வளோதானே? 5 மணிக்கு அலாரம் எந்திரிக்கணும் வச்சது யாரு? நான். திருப்பி அடித்தது பக்கத்து வீட்டுக்காரனா? ஜன்னல் வழியாக உள்ளே வந்து மறுபடியும் அலாரத்தை அடிச்சு திருப்பி போயிட்டேனா? 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு அலாரம் வச்சது நான். 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே திருப்பி அடித்தது நான். என்னை விட லூசு உலகத்தில் உண்டா? நானே 5 மணிக்கு அலாரம் வைப்பேன், அதை திருப்பி அடித்து க்ளோஸ் பண்ணுவேன், நானே ஒரு ஏற்பாடு பண்ணுவேன், அதை நானே கலைச்சிருவேன். இப்போ உங்களுக்கு ஒன்று புரிஞ்சு போச்சா? என் முன்னேற்றத்திற்கு எதிரி வெளியில் இல்லை, என் முன்னேற்றத்துக்கான எதிரி எனக்குள் தான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுதா? நமக்கு எங்கேயுமே எனிமிஸ் வெளியில் கிடையாது. யாரும் நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தணும்னா நமக்கு உள்ளே இருக்கிற சில குவாலிட்டிஸ் தான் நம்முடைய முன்னேற்றத்துக்கு எதிரியை ஒழிய நமக்கு வெளியிலேருந்து எந்த எதிர்ப்பும் உலகத்தில் வர முடியாது. இப்போ நான் இதை புரிய வைக்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நம்பர் 1, நம்முடைய மைண்டை சைக்காலஜியில் 2ஆக பிரிச்சாங்க. நான் சும்மா மைண்டு நீங்கள் காட்டுற மைண்ட் இந்த இடத்துல இல்லை, ஆனால் ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுமேங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்முடைய மைண்டை சைக்காலஜியில் 2ஆக பிரித்தாங்க. உலகத்துக்கு வெளியில் தெரிகிறது கான்ஷியஸ் மைண்ட், வெளியே தெரியாத ஒரு பகுதி இருக்குது, தட் இஸ் கால்ட் சப்கான்ஷியஸ் மைண்ட். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாரு. இப்போ யாரோ ஒருத்தர் போயிட்டே இருக்கார், அவர் என்ன நாயே அப்படின்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, புடா நாயே அப்படின்னு அவர் திரும்பி சொல்லுவார். ஒரு கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்வார், இஸ் இட் பிளான்டு? இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் மாதிரி ரியாக்ஷன் ஒன்று வெளியில் வருது அவர்கிட்டேருந்து. இப்போ நான் போகும்போது ஓங்கி ஒரு தட்டுன்னு வச்சுங்க, வித்தவுட் எனி கொஸ்டின் அந்த அது மேலே பட்ட உடனே வழியில் அவர் திருப்பி இப்படி அடிப்பார். இதெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன். இது ஏதாவது பிளான் பண்ண முடியுமா? நீங்கள் ஆக்ஷன் பிளான் பண்ணலாம், ரியாக்ஷன் பிளான் பண்ண முடியாது. பாருங்க, இந்த பிளான்டு ஆக்ஷன் வந்து கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும். நீங்கள் பிளான் பண்ணாமல் உங்களுக்கு உள்ளேருந்து வருது ரியாக்ஷன், அது எங்கேருந்து வரும்? சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து வரும். இப்போ நமக்கு ரெண்டுமே இருக்குது, ஆனால் ப்ரொப்போர்ஷனேட்லி எது பவர்ஃபுல் தெரியுமா? நம்முடைய கான்ஷியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா, சப்கான்ஷியஸ் மைண்ட் பவர்ஃபுல்லா? சப்கான்ஷியஸ் தான் பவர்ஃபுல். ஏன் தெரியுங்களா? இப்போ சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். நீங்கள் மைண்டை மொத்தமாக 10 கோடு போட்டு பிரிக்கிறீங்க. மைண்டுங்கிறத ஒரு பவர் எடுத்துக்கிட்டு ஒரு 10 கோடு போட்டு 10 யூனிட்டை இதான் மைண்டுன்னு எடுத்தீங்கன்னா, கான்ஷியஸ் மைண்டு 1 யூனிட் தான், சப்கான்ஷியஸ் மைண்டு 9 டைம்ஸ். அப்போ எப்படி ஜெயிக்கிறது? சப்கான்ஷியஸ் மைண்டு தான் பல விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணும். உங்களுக்கு சொல்ல முடியாத விஷயம், ஆனால் சொல்கிறேன், என்னை மன்னிச்சுங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படிங்கிறவர் வந்து இந்த உளவியலில் பகுத்தாய்வு தந்தை, அதாவது அனாலிசிஸ், நம்முடைய மனசை பற்றிய அனாலிசிஸில் த ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி யாருன்னு கேட்டால் சிக்மண்ட் ஃப்ராய்டு. அவர் தன்னுடைய 50வது வயசில் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் போகிறார், சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகிறார். அப்போது வெரி சாரி டு சே திஸ், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத விஷயம், ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். சிக்மண்ட் ஃப்ராய்டு நடந்து போகும்போது அங்கே ஒரு அழகான பொண்ணை பார்த்துட்டார். அவருடைய மைண்டில் என்ன தோணுது? ப்ளீஸ் கோ அண்ட் டச் ஹர் அப்படின்னு தோணுது. அட் த ஏஜ் ஆஃப் 50 சிக்மண்ட் ஃப்ராய்டு இதை ரெக்கார்ட் பண்ணுறார். என் மனதில் அப்படி ஒரு எண்ணம் தோன்றியது, அவள் அழகாக இருக்கிறாள், போய் தொடு என்று ஒரு எண்ணம் எனக்கு தோன்றியது. நான் வெட்கப்பட்டேன். என் வயது 50, நான் உளவியலின் பகுப்பாய்வு துறை தந்தை, மனது பற்றிய ஆராய்ச்சியாளர். எனக்கு இவ்வளவு மோசமான கெட்ட எண்ணமா
என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்குள்ளாக தொட்டுவிட்டேன். இப்படி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதற்கு உள்ளாக தொட்டுவிட்டேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அனலைஸ் பண்றாரு. இஸ் இட் ரைட் ஆர் ராங்? பட் த மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஒய்? த மிஸ்டேக் இஸ் எக்ஸிக்யூட்டட். டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணிட்டார். இது தப்புன்னு தெரியுது. அவர் தான் அனலைஸ் பண்றதுல கெட்டிக்காரர், மைண்ட் அனாலிசிஸ்ல. பட் he was unable to control his mind. அதை முடிச்சிட்டார், போய் தொட்டுட்டார். அப்பதான் யோசிக்கிறார், சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்ஷியஸ் மைண்ட். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, சுகர் பேஷண்ட்ஸு, அவங்க முன்னாடி ஒரு ஸ்வீட் வச்சுட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்வீட் உங்களுக்கு நல்லதான்னு கேளுங்க. ஐயோ இது சாப்பிட்டா சுகர் 300 ஏறிடும்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து போட்டுருவாங்க. இப்போ அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு. கவனிங்க, அறிவு சொல்லும் இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த்னு. பட் உள்ள இருக்கிற சப்கான்ஷியஸ் மைண்டு உடனே எடுத்து போடு, இல்லாட்டி எவனாவது பிடிக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு எடுத்து உள்ள போட்டு அப்புறமா சொல்லும் போட்டிருக்கப்படாது, சாப்பிட்ருக்கப்படாது, இப்போ கண்டிப்பாக சுகர் ஏறிடும், எல்லாம் அப்புறம் பேசும். நோ யூஸ். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் கான்ஷியஸ் மைண்ட். நீங்கள் காலையில் எந்திரிக்கணுங்கிற கருத்தை கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ணாதான் அதை ஜெயிக்க முடியும். எப்படி சார் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெக்கார்ட் பண்ண முடியும்? அதுக்கான டெக்னிக் நான் கற்றுக் கொடுத்துட்டு போகிறேன். உங்கள் லைஃப் லாங்காக உங்களுக்கு பயன்படும். அதை நீங்கள் சப்கான்ஷியஸில் ரெக்கார்ட் பண்ணணும். அது எப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஒரு டிவி விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஜய் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்து அவங்க அம்மா காது லோலா காட்டுவார். நீங்கள் எல்லாத்தையும் ஒரு அனாலிசிஸாக கேட்டுக்கணும், அவ்வளோதான். ஒரு எல்லையோடு நம்மளுடைய குறும்பை நிறுத்திடணும். இப்போ நான் சொல்கிறது அறிவுபூர்வமான விஷயம். ஒரு விளம்பரம், ஜாய் ஆலுகாஸ், ஏதோ ஒரு கம்பெனி விளம்பரம். அதில் வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்கிட்டு விஜய் வந்து அவங்க அம்மாவுடைய ஜிம்மிக்கு இப்படி பிடிச்சி ஆட்டுவார். நம்ம குழந்தையாக இருந்தபோது இந்த காரியத்தை எல்லாருமே பண்ணியிருப்போம். நம்முடைய தாய் மடியில் படுத்திருப்போம், தாயாருடைய காதில் இருக்கிற ஜிமிக்கியை பிடிச்சி அப்படி ஆட்டுவோம், அம்மாவை பார்த்து ஒரு சிரிப்போம், ஒரு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். தமிழில் அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தாயாருக்கு அம்மானு ஏன் பேர் தெரியுமா? தமிழில் அம்முனா அழகு, ஆ அப்படின்னா வியப்பு. எல்லா மனிதனும் வியந்து பார்க்கிற உலகத்தின் பேர் அழகி அவனுடைய அம்மா மட்டுமே. அது பெரிய உண்மை. ஒரு குழந்தை பார்க்கிற முதல் அழகி யாருன்னு கேட்டால் அவங்க அம்மா தான். அம்மாங்கிற சொல் அப்படி உண்டானது தமிழில், அது அப்படியே இருக்கட்டும். இப்போது தூக்கத்தில் குழந்தை தூங்க போகும்போது அப்படியே அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதால தான் நான் இன்னொரு சைக்காலஜி சொல்லட்டுமா? அப்பா சொல்கிறத கூட நம்ம சமயத்தில் மீறுவோம், நம்ம அம்மா சொல்கிறத நம்மளால் மீற முடியாது. ஏன்னா நம்ம தூங்க போகிற போது டெய்லி பார்க்குற முகம் தாயோட முகம். தூங்க போகிற போது சின்ன வயசில் 10 மாதம் 8 மாதம் 1 வயசு நம்ம தூங்க போகிற போது கேட்ட குரல் அம்மாவுடைய குரல். அம்மா தாலாட் பாடிக்கிட்டே அப்படியே தூங்க வைப்பாங்க, ஜோ 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 அப்படின்னு சொல்லி தட்டி தூங்க வைப்பாங்க. நம்ம காதில் விழுந்த குரல் அம்மாவுடைய குரல். அம்மாவுடைய கர்ப்பத்தில் நாம் இருந்தபோது நமக்கு கேட்ட ஒரே வாய்ஸ் யாரோடது? நமக்கு கேட்கும், அப்போ காது கேட்கும், அம்மாவுடைய குரல் கேட்டிருக்கு எங்கள் கர்ப்பத்தில் இருந்தபோது. ஸோ என்ன சொல்கிறான் சைக்காலஜியில், எந்த மனிதனாலும் மீறவே முடியாத குரல் தாயினுடைய குரல். ஒரு தாயோட குரலுக்கு அவ்வளோ செல்வாக்கு உண்டு. there's so much of command. இருங்க, இது எப்படி பதிஞ்சுது தெரியுமா? தூக்கத்தில் கேட்டது. கர்ப்பத்தில் குழந்தை தூங்கும், 270 நாளும் தூங்கிக்கிட்டே தான் இருக்கும் குழந்தை, கருவில் இருக்கிற குழந்தை. நம்ம தூங்க போகிற போது அம்மாவுடைய வாய்ஸ் கேட்குறோம், அதனால அது அப்படியே பதியுது. அப்புறம் சைக்காலஜியில் கண்டுபிடிச்சிருக்கான், தூங்க போகிற போது கேட்குற கமாண்ட் இருக்கு இல்லையா, அது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடும். தூங்க போகும்போது என்ன தாட் போகுதோ அது நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு உள்ளே போயிடும். இப்போ முழிச்சிருக்கிறோம், கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்யும். படுத்து தூங்க ஆரம்பித்தோமா சப்கான்ஷியஸ் மைண்டு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் போகணும்னா நம்ம தூங்க போகும்போது ஆட்டோ சஜஷன்னு பேர். நமக்கு நாமே சஜஷன் கொடுக்கணும். எப்படி? பெட்டில் படுத்துடணும். இப்போ தூங்க போகிறோம், ரிலாக்ஸ்டாக கை கால் எல்லாத்தையும் நீட்டிட்டு படுத்ததுக்கு அப்புறமா நான் இப்போது உறங்க போகிறேன், நான் எழுகிற போது இப்படி எழுந்திருப்பேன், 5 மணிக்கு நான் எழுந்திருக்க வேண்டும், காலை 5 மணிக்கு மகிழ்ச்சியாக எழுந்திருக்க வேண்டும், சந்தோஷமாக எழுந்திருக்க வேண்டும், கண்டிப்பாக எழுந்திருப்பேன். இந்த ஆட்டோ சஜஷன் நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் மைண்டில் அப்படியே போட்டுக்கிட்டே இருந்தால், இது பாருங்கள், கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து ட்ராவல் பண்ணி சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அது விழுந்துடும். அதுக்கப்புறம் 5 மணிக்கு உங்களை யாரும் எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எழுந்திருப்பீங்க.
கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை வச்சு ஜெயிக்க முடியாது. சப்கான்ஷியஸ் மைண்டில் போயிட்ட எந்த விஷயத்தையும் வச்சு நீங்கள் தோக்க முடியாது. இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர். ஆக்ஷனை விட ரியாக்ஷன் மோர் பவர்ஃபுல். இன்னொன்று சொல்லட்டுமா, ஆக்ஷனில் பொய் சொல்ல முடியாது, ஆக்ஷனில் பொய் சொல்ல முடியும். நீங்கள் ஏமாத்தின ஆக்ஷனில், ரியாக்ஷனில் பொய் சொல்ல முடியாது. உள்ளே என்ன இருக்கோ அப்படியே டக்குன்னு அப்படியே வெளியே வந்து விடும். ரியாக்ஷனில் பொய் சொல்ல முடியாது. இன்னும் சரியாக சொல்லட்டுமா, ரியாக்ஷன் இஸ் யுவர் ரியல் பர்சனாலிட்டி. யுவர் ரியல் பர்சனாலிட்டி எதுன்னு கேட்டால் உங்கள் ரியாக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. சப்கான்ஷியஸ் மைண்டில் தான் உங்கள் ரியல் பர்சனாலிட்டி இருக்குது. சரி, நான் ரொம்ப டீப்பாக அந்த கிளாஸ் நடத்த விரும்பலை, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா உங்கள் லைஃப்பில் நல்ல குவாலிட்டிஸ் என்ன வேணும்னாலும் ராத்திரி தூங்க போகும்போது ரிலாக்ஸ்டாக கை காலெல்லாம் நல்லா கழுவிட்டு போய் படுங்க, ஃப்ரெஷ்ஷாக படுக்க போங்க. அப்போ உங்கள் மைண்டுக்கு சஜஷன் கொடுங்க. நான் நல்லவன், மிகச்சிறந்த மனிதன், நான் தலைவனாவேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆவேன், அப்படி சஜஷன்ஸ் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அப்படியே தூங்க போகணும். அப்படி உள்ளே போய் செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்படுகிறது. இது தாட் நம்பர் 1. நான் சொன்ன பார்த்தீங்களா, ரியாக்ஷனில் வந்து நம்ம ஏமாந்து போகிறோம்னு. உங்களுக்கு பிடிச்ச விஷயமா சொல்கிறேன். தனுஷ் ஒரு இன்டர்வியூவில் என்ன பண்ணுறாரு, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அவருடைய பர்சனல் லைஃப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஒரு தெலுங்கு இன்டர்வியூ. கோவம் வந்துருச்சு அவருக்கு. என்ன பண்ணார், இந்த மைக்கு, காலர் மைக்கு புட்டிங்க அப்படி தூக்கி அப்படி போட்டுட்டு ஸ்டூபிட் இன்டர்வியூ அப்படி கோவப்பட்டு ஏஞ்சி போயிட்டார் அவர். இது முடிஞ்சு போச்சு. அப்போ இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே எரிச்சல் ஆகிட்டார், மைக்கை கழட்டி போட்டு ஏஞ்சி போயிட்டார். ஆனால் 3 நாள் கழித்து மறுபடியும் வேறு ஒரு இன்டர்வியூக்கு வந்தார். அப்போ அந்த பேச்சு வந்தது. அவர் சொல்கிறாரு, நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, சரியில்லை. ஒரு இன்டர்வியூவில் 4 கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. நான் என்ன பண்ணியிருக்கணும், நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு நான் கேட்டுட்டு ஜென்டலாக பேசாமல் இருந்திருக்கணும். நான் பண்ணது தப்பு, ஐ ஃபீல் ஃபார் இட், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஜென்ரலாக நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனால் பண்ணிட்டேன். புரியுதா? ஜென்ரலாக நான் அப்படி பண்ண மாட்டேன், ஆனால் நான் பண்ணிட்டேன்னா என்னுடைய சப்கான்ஷியஸில் என்ன இருக்கோ அது என்னை அறியாமல் வெளியே வந்துடுது. நான் ஜென்ரலாக அப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பேன், அதை பண்ண முடியல அப்படிங்கிறார். ஸோ கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இது முதல் விஷயம். உங்கள் டே டு டே லைஃப்பில் பயன்படுற ஒரு விஷயத்தை நான் கேட்குறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நல்லா படிப்பீங்க, எக்ஸலண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. சேம் கொஸ்டின் நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ சேம் கொஸ்டின் எக்ஸாமினேஷனில் வந்திருக்கு. ஒரு 60% சில பேர் சரியாக எழுதிடுவாங்க. ஒரு 30-40% வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனது எக்ஸாம் ஹாலில் வந்து கூட சரியாக எழுத முடியாமல் வந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, தெரியும் ஆன்சர், தெரியும் ஆன்சர் தெரிஞ்சும் சரியாக எழுதியிருக்க மாட்டாங்க. ஏன்? இந்த கொஸ்டினுக்கு எனக்கு யாராவது ஆன்சர் பண்ண முடியுமா? ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், எக்ஸாம் ஹாலில் அதே கொஸ்டின் வந்து கூட நம்ம சரியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஏற்படுது. இது ஏன்னு யாராவது யோசிச்சிருக்குமா? இப்போ உங்களை விட்டுடுங்க, என் லைஃபுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ நான் எங்கே பேச வரதா இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுவேன், மைண்டுக்குள்ளே என்னென்ன பேச போகிறோன்னு ப்ரிப்பேர் பண்ணுவேன். பெரிய கான்ஃபரன்ஸாக இருக்கும், ஒரு உலக தமிழ் மாநாடாக இருக்கும், இல்லை ரிலீஜியஸ் ஃபிலாசபி அதை பற்றி ஒரு மாநாடாக இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணுவேன். பேஜஸ் டுகெதர் படிப்பேன், எல்லாத்தையும் மைண்டில் வாங்கி வச்சுருப்பேன், ஒரு நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவேன். சம்டைம்ஸ் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் 10% டெலிவரி பக்காவாக போயிடும். சம்டைம்ஸ் அப்படி இல்லை, ஒரு 40% தான் நான் நினச்ச அளவுக்கு பண்ண முடிஞ்சது. ஏன் என்னால் பண்ண முடியல? இதை நான் யோசிக்கிறேன். எக்ஸாமுக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணி எழுத முடியல, நான் பேச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி பேச முடியல. ஏன் நான் யோசிக்கணுமா இல்லையா? என் தோல்வியை நான் அனலைஸ் பண்ணணும். ஏன்? சரி, நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பலை, நானே முடிச்சிடுறேன். நீங்கள் ரேடியோ கேட்டிருப்பீங்க. இப்போ காரில் போகும்போது ரேடியோ கேட்போம், எஃப்எம் ரேடியோ கேட்போம். சூரியன் எஃப்எம்முக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது, ரேடியோ மிர்ச்சிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு ரேடியோ மிர்ச்சியில் போடுறான், ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு வருது. நீங்கள் கேட்கணும்னா என்ன பண்ணணும்? உங்கள் ரேடியோவை அவன் என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறானோ அதே வேவ் லென்த்து, ஒருவேளை 98.3 இருக்கலாம், ஒரு 4-5 இருக்குது ஃப்ரீக்வன்சி இருக்குது, ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரீக்வன்சியில் உங்கள் ரேடியோவை செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் ப்ராட்காஸ்ட் பண்ணுற பாட்டு உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்துடும், நீங்கள் கேட்டுடலாம். இப்போ நான் இன்னொன்று உதாரணம் சொல்கிறேன். ரேடியோ மிர்ச்சியில் ஒரு பாட்டு போடுறான், நீங்கள் சூரியன் எஃப்எம் ஃப்ரீக்வன்சியில் ரேடியோ வச்சுருக்கிறீங்க, அந்த பாட்டு வருமா? அந்த பாட்டு வருமா? ஏன் வரல? நீங்கள் வச்சுருக்கிற இந்த செட்டு வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, அதை தான் கேட்ச் பண்ணுமே ஒழிய இப்போ ரேடியோ மிர்ச்சியில் போடுற பாட்டை இதால் கேட்ச் பண்ண முடியல. ஆமே கரெக்ட்? சரிதானே? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்?
ரைட். இதே தான் எக்ஸாம் ஹாலில் நடக்குது. நீங்கள் மைண்டில் ஒன்று பதிவு பண்ணும்போது ஒரு ஃப்ரீக்வன்சியில் பதிவு பண்ணுறீங்க. நீங்கள் வீட்டில் எப்படி படிப்பீங்க? ரிலாக்ஸ்டாக படிப்பீங்க. சேர் மேலே கால் போட்டு படிப்பான். சில பேர் அப்பன் தோள் மேலேயே கால் போட்டு படிப்பேன். யாரும் கேட்க போகிறதே இல்லை. குப்புறப்படுத்திக்கிட்டு படிப்பேன். அப்படியே ஆன்னு ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே சில பேர் அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பான். கால் ஆட்டிக்கிட்டே படிப்பான். ரொம்ப ரிலாக்ஸ்டாக படிப்பீங்க. உங்களுக்கு பிரெயின் வேவ்ஸ் ஃப்ரீக்வன்சி மாறுங்கிறது தெரியுமில்ல. எப்போவுமே நீங்கள் கோவப்பட்டால் பிரெயின் ஃப்ரீக்வன்சி மாறும். நீங்கள் பயந்தான் மாறும். நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக லிசன் பண்ண ஆரம்பித்தா இந்த வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சி மாறும். நல்லா பாருங்கள். ஜிக்ஸாக்காக இந்த ஃப்ரீக்வன்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி போச்சுன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பிரெயின் வேவ்ஸை இப்போ ரீட் பண்ண முடியும். அதனுடைய ஃப்ரீக்வன்சி எடுத்துடலாம். நீங்கள் வீட்டில் படிக்கும்போது ரேடியோ மிர்ச்சி வேவ்லென்த் மாதிரி பிரெயின் வேவ்ஸ் இருந்து ஒரு சப்ஜெக்டை நீங்கள் மனப்பாடம் பண்ணி உள்ளே போட்டுட்டீங்க. எக்ஸாம் ஹாலுக்கு வரும்போது நர்வஸாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க. பாஸ் பண்ணுவோமோ இல்லையா அப்படின்னு ஒரு பயம். இந்த டயத்துக்குள்ளே இதை முடிப்போமா இல்லையா அப்படின்ற ஒரு ஆன்சைட்டி. அப்போ என்ன ஆகும்? உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடும். நீங்கள் படித்த போது உங்கள் பிரெயினோட ஃப்ரீக்வன்சி என்ன இருந்ததோ, நீங்கள் படித்த போது அதனுடைய வேவ்லென்த் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருந்ததோ அதே ஃப்ரீக்வன்சி எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டா ஒரு வரி கூட மறக்காது. ஏன்? படித்ததெல்லாம் உள்ளே போயிருக்கு, அப்படியே வெளியே வரும். நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி வேறு ரிலாக்ஸ்டு மூடில் படிச்சிட்டீங்க, டென்ஷன் மூடில் வந்து உட்காந்துருக்கிறீங்க, வரவே வராது. இந்த இன்டர்வியூவில் பதில் சொல்ல முடியாமல் போது பாருங்க. அதனால தான் தெரியும் ஆனால் சொல்ல முடியாது. அவனுக்கு தெரியும். உள்ளே இருக்கும் போது வேறு ஃப்ரீக்வன்சியில் மனப்பாடம் ஆகிருக்கு, இப்போ வேறு ஃப்ரீக்வன்சியில் அவன் இருக்கிறான். ஸோ நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணும்னா ஒரு சீக்ரெட் தெரிஞ்சுக்கங்க. வீட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் உட்காந்து மைண்டு ஃப்ரீக்வன்சியை அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்துருக்கிற மாதிரியே அமைதியாக செட் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சியில் படிச்சுட்டு திரும்பி எக்ஸாம் ஹாலில் வந்து அதே ஃப்ரீக்வன்சி மூலையில் இருக்க முடியாது வச்சிங்கன்னா படித்த எந்த விஷயமும் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இதுதான் அதில் இருக்கிற பெரிய சீக்ரெட். உங்களுடைய மைண்டு ஃப்ரீக்வன்சி மாறிட்டா பழைய விஷயத்தை உள்ளேருந்து வெளியே எடுக்க முடியாது. இது ஒரு சயின்ஸ். ஸோ பதட்டம் இருக்கக்கூடாது, ஆன்சைட்டி இருக்கக்கூடாது, கியூரியாசிட்டி இருக்கக்கூடாது, ஃபியர் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது. ரிலாக்ஸ்டாக படிக்கணும், ரிலாக்ஸ்டாக வெளியில் சொல்லணும். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த எக்ஸாமினேஷன் ஹால்லையும் ஈஸியாக உங்களால் எழுத முடியும். இன்டர்வியூ நாளைக்கு போனாலும் ஈஸியாக உங்களால் பேச முடியும். நான் 2 சயின்டிஃபிக் விஷயம் மைண்டை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொன்னேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்னை கேட்டிருக்கணும், ஆனால் நீங்கள் யோசிப்பீங்க, என்னை கேட்க பயப்படுவீங்க. மைண்டு ஃப்ரீக்வன்சி மாறுனா எப்படி சார் செட் பண்ணுறது? இப்போ பாருங்கள், ரேடியோ ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிடுவீங்க. ஒரு நாப் இருக்குது, திருப்பிக்கிட்டே போனீங்கன்னா 98.3 வந்துடும். 98.3 வச்ச உடனே அது என்ன கேட்ச் பண்ணுமோ கேட்ச் பண்ணணும். உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? இங்கே இருக்கிற யாராவது எனக்கு அந்த டெக்னிக் சொல்லுவீங்களா? பிரெயின் ஃப்ரீக்வன்சியை நானாக எப்படி மாற்ற முடியும் அப்படிங்கிறத எனக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஒரே ஒருத்தர் மேடைக்கு வரணும், சொல்லணும். சொன்னால் அவங்களுக்கு 500 ரூபாய் கரஸ்பாண்டண்ட்டை வாங்கி கொடுத்துருவேன். ஃப்ரீக்வன்சியை, பிரெயின் ஃப்ரீக்வன்சியை எப்படி மாற்றுறது? ரேடியோ ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றலாம் இல்லையா? ஒருத்தர் சொல்லுங்கப்பா. ஓகே சரி, நான் உங்களுக்கு தொந்தரவு பண்ண வரேன். ஏன்னா எனக்கும் ஒரு லிமிட்டட் டைம், நான் இங்கேருந்து புறப்பட வேண்டிய டைம் இருக்குது, உங்களுக்கு அடுத்த டைம் இருக்குது. ஸோ தட் இஸ் அ டைம் லிமிட்டேஷன். ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? மைண்டோட ஃப்ரீக்வன்சியை மெஷர் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எது தெரியுமா? ப்ரீத்திங். யுவர் ப்ரீத்திங். நீங்கள் பயத்தில் இருக்கும்போது உங்கள் ப்ரீத்திங்கை பாருங்கள். ஏதோ யாரோ வீட்டில் திட்டுறாங்க, நீங்கள் என்னமோ தப்பு பண்ணியிருக்கிறீங்க, அதை அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு, கண்ணோ அப்படின்னா திட்ட ஆரம்பிக்கிறார். பயம். அந்த பயத்தில் உங்கள் மூச்சு எப்படி போகுது பாருங்கள். அருந்து அருந்து போகும் மூச்சு, கண்டினியூஸாக அப்படி போகாது, அருந்து அருந்து போகும். அப்புறம் மெல்லிசா, அந்த மூச்சு காற்று அடர்த்தியாக இருக்காது, மெல்லிசா போகும். பெரிய கவலை வருதுன்னு வச்சுங்களேன், பெருமூச்சு போகும். அந்த மூச்சு அடர்த்தியாக இருக்கும், ஆனால் ஒரே ஃபாஸ்ட்டாக வேகமாக வெளியே போயிடும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மூக்கோட எந்த பகுதியிலையும் இடிக்காமல் அந்த காற்று நல்ல முழுக்க அப்படியே அந்த மூக்கு வழியாக உள்ளே போய் திரும்ப அப்படியே ஸ்ட்ரைட் லைன் மாதிரி அப்படியே வெளியில் வரும். இதெல்லாம் யோகிக் சயின்ஸ். நம்முடைய ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறிக்கிட்டே இருக்கும். கோபம் வந்தால், லஸ்ட் ஏற்பட்டால், ஃபியர், ஆன்சைட்டி, எல்லாத்துலேயும் இந்த ப்ரீத்திங் பேட்டர்ன் மாறும். இப்போ ஒன்று மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்.
நீ படிக்கும்போது உன் ப்ரீத்திங் பேட்டர்னை கவனித்து ரொம்ப ரிலாக்ஸ்டு பேட்டர்னில் கரெக்டாக ப்ரீத்திங் போகிற மாதிரி வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹால்லையும் வந்து அதே ப்ரீத்திங் பேட்டர்னை கொண்டாந்து நீ வச்சுட்டேன்னு வச்சுக்க, உன்னுடைய ஃப்ரீக்வன்சி அதுவாகவே மாறிடும். ஸோ ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் எது? ப்ரீத்திங். ஸோ உங்கள் ப்ரீத்திங்கில் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கலாம். ப்ரீத்திங் கண்ட்ரோல் கொண்டாந்துட்டீங்கன்னா அது பாருங்கள், ஒரு வருத்தம் இருக்குது, ஒரு கவலை இருக்குன்னா டக்குன்னு ப்ரீத்திங்கை மாற்றிடணும். அப்போ என்ன மூச்சு ஓடுதோ அதை மாற்றி வேறு மாதிரி கொண்டு போயிடணும். உங்கள் பயம் போயிடும், கவலை போயிடும், துக்கம் போயிடும், எல்லாமே மாறிடும். ஸோ ப்ரீத்திங் பேட்டர்ன் தான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சரியான இன்ஸ்ட்ருமெண்ட். இதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே நான் அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். உங்களுடைய லைஃப்பில் வேல்யூஸ் அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு பெரிய கனவோட அப்பா அம்மா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? நான் உலகம் முழுக்க சுற்றினவன். அமெரிக்கன் பேரண்ட்ஸுக்கும் யூரோப்பியன் பேரண்ட்ஸுக்கும் இந்தியன் பேரண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? அமெரிக்கன் பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்க அவங்க லைஃப்பில் ஒரு பார்ட். அதாவது வேலைக்கு போகிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க, மாற்றி கல்யாணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் பண்ணி வேறு ரீமேரேஜ் பண்ணுறாங்க, நிறைய அவங்க லைஃப்பில் நடக்குது. அமெரிக்கன் பேரண்ட்டை பொறுத்த அளவில் அவங்க லைஃப்பில் நடக்கிற 40-50 விஷயத்தில் குழந்தைங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனால் இந்தியன் பேரண்ட்டை பொறுத்த அளவில் குழந்தைங்க மட்டும்தான் அவங்களுடைய முழு வாழ்க்கையே. அவங்களுடைய முழு வாழ்க்கையே குழந்தைங்க மட்டும்தான். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், இது யாரும் மேடையில் சொல்ல மாட்டாங்க. தகராறு பண்ணி டைவர்ஸ் பண்ணலாமான்னு டெய்லி சண்டை போடுற புருஷன் பொண்டாட்டி கூட இந்தியாவில் டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம், புள்ளேன்னு ஒன்று பிறந்துருச்சு, அதை ஆளாக்கிட்டு அப்புறமா நம்ம அத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாழற புருஷன் பொண்டாட்டி இந்தியாவில் ஜாஸ்தி. அவங்களால வாழவே முடியாது. நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும், வாழறதுக்கு வழியே இருக்காது, பிடிக்கவே பிடிக்காது. உங்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளைங்களை ஆளாக்கிட்டு அப்புறமா நாம் என்ன வேணாலும் வாழ்க்கையில் முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு பொறுத்து போகிற தாய் தகப்பன் உலகம் முழுவதும் தேடினாலும் என் அருமை குழந்தைகளே, இந்தியாவின் பெற்றோர்களை போன்ற பெற்றோர்கள் உலகின் எந்த மூலையிலும் உங்களுக்கு கிடைக்க மாட்டார். இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும், மெடிக்கல் காலேஜ் சேர்க்கணும். மெடிக்கல் காலேஜில் 60 லட்சம் ரூபாய் ஒரு சீட்டு, 80 லட்சம் ரூபாய் கேபிட்டேஷன் ஃபீ. 80 லட்சம் ரூபாயை யார் கொடுக்குறா? பையன் தானாக சம்பாதிச்சிருக்கானா? 18 வயசில் கழனி, காடு, நிலம், சொத்து, தாலி எல்லாத்தையும் விற்று பையனை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும், பொண்ணை மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும். எப்படியாவது ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், எப்படியாவது இந்த பையனுக்கு ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னு தன் வாழ்வின் சகல சேகரிப்பையும் தியாகம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் உலகத்தின் வேறு எந்த மூலையிலும் பார்க்க முடியாது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஸோ இது பெரிய விஷயம். அவங்க கனவுகளை நம்ம நிறைவேற்றணும். அவங்க ஏதோ ஒரு ஆசையில் அவங்கள வளர்க்குறாங்க. சில சமயத்தில் அப்பா அம்மாவுடைய போக்கில் தப்பு இருக்கலாம். நான் வந்து பொய் சொல்ல விரும்பலை. சில அப்பா அம்மா ரொம்ப கிரீடி, சில அப்பா அம்மா வந்து ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள். அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. தட் இஸ் டிஃபரெண்ட். பட் ஆவரேஜாக 80% தே ஆர் வெரி மச் டெடிகேட்டட். உங்களுக்காக தான் அவங்க வாழ தயாராக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கனவுகளை புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய கருத்துக்களை அவங்களோட பேசுங்க. நான் உங்கள் பேரண்ட்ஸோட பேசுனா அவங்க குறைய சொல்லுவேன். இப்போ நான் சொல்ல முடியாது, குறை இல்லாமல் இல்லை பேரண்ட்ஸ்கிட்ட, ஆனால் நான் இங்கே பேசக்கூடாது. நான் அவங்ககிட்ட பேசும்போது அதை நான் பேசுவேன். வேணா உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள், சுகி சிவம் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்னு பேசியிருக்கிறாராம் யூடியூப்பில், அதை நீங்கள் போட்டு கேளுங்கன்னு அவங்களுக்கு சொல்லுங்கள். அதில் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய குறையெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். யூடியூப்பில் போய் ஆர்ட் ஆஃப் பேரண்டிங், பாசிட்டிவ் பேரண்டிங்னு போட்டு போய் சுகி சிவம் போடுங்க. ஒரு 10-15 பேச்சு வரும். அதை அவங்களை கேட்க சொல்லுங்கள். நீங்கள் கூட கேட்காதீங்க, அவங்கள கேட்க சொல்லுங்கள். அவங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். தட் இஸ் டிஃபரெண்ட். ஆனாலும் நமக்காக வாழ்கிற அது மாதிரி ஒரு சிறந்த, நான் அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். ஒரு ஸ்கூலில் இது நடந்தது. இது ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் வந்திருந்தது. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு டிஃபன் பாக்ஸை மத்தியானம் திறக்கிறா. சாப்பாடு கீழே கொட்டி போச்சு. அவள் திறக்கும் போது கொட்டலை, அவள் திறந்து இப்படி வச்சிருக்கிறா. ஒரு பேப்பர் வச்சுட்டு அதில் டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட உட்காந்துருக்கா. ஒரு பையன் ஓடியானா தட்டி விட்டான். இந்த சாப்பாடு அப்படியே அந்த பேப்பரில் கொட்டிடுச்சு. அந்த பொண்ணு ஒன்றுமே சொல்லலை, எடுத்து அந்த சாப்பாடை, கொட்டின சாப்பாடை சாப்பிட்டுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேலி பண்ண ஆரம்பித்தாங்க. எச்ச சோறு திங்கிறா, பிச்சை சோறு திங்கிறா, கேலி பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணு கவலைப்படவே இல்லை. அந்த என்டையர் கிளாஸ் அவளை கேலி பண்ணிடுச்சு. அந்த பொண்ணு இப்போ தனியாகிட்டா. அவங்க டீச்சருக்கு தெரிஞ்ச ஒன்று கூப்பிட்டு அந்த பொண்ணை கேட்குறாங்க, ஏம்மா சாப்பாடு கொட்டி போச்சுன்னா நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் உனக்கு வேறு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருப்பேன்ல, கீழே விழுந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்ணுமா? இப்போ கிளாஸே உனக்கு கலாட்டா பண்ணது பற்றியா? எவ்வளோ பெரிய குரூப் ஆகி போச்சு. சரி சரி, நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை கேட்டிருக்கலாம். அந்த பொண்ணு சொன்னா, சாரி டீச்சர்,
நீங்களே சொல்லியிருந்தாலும் நான் கேட்டிருக்க மாட்டேன், அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன். டீச்சர் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, பிரின்ஸிபால்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பிரின்ஸிபால் சொன்னார், என்னம்மா அது, உனக்கு சாப்பாடு விட்டு போச்சுன்னா சொல்லு, நான் பணம் கொடுக்குறேன், வேறு சாப்பாடு வாங்கிட்டு சொல்கிறேன், நீ சாப்பிடலாம் இல்லை. சாரி சார், நீங்கள் பணம் கொடுத்தாலும் நான் அதில் சாப்பிட மாட்டேன் சார், அதை தான் நான் சாப்பிடுவேன். நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணு சொன்னா, நான் 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும்னா 4:30 மணிக்கு எங்கள் அம்மா எந்திரிச்சு எனக்கு சமைச்சு பேக் பண்ணி 7 மணிக்குள்ளே ஒரு சாப்பாடும் ஒரு காயும் ஒரு டப்பாவில் போட்டு கொடுக்குறாங்க சார். எனக்கு 8 மணிக்கு நான் ஸ்கூல்னு சொன்னால் 7:30க்கு இருக்கணும்னு 4:30க்கு எந்திரிச்சு எங்கள் அம்மா தயார் பண்ண சாப்பாட்டை கீழே கொட்டிட்டு வேற ஒரு சாப்பாடு சாப்பிட என்னால் ஜென்மத்துக்கு முடியாது சார். நான் ஒருபோதும் அப்படி பண்ண மாட்டேன். என்னோட தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. என் தாயோட உழைப்பை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க சார், எங்கள் அப்பா பணக்காரர் இல்லை, ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் என்னை சேர்த்துருக்கிறாரு. ஆனால் அவர் உண்மையில் யார் தெரியுமா? கூலி, கைவண்டி இழுக்கிற கூலி. அவர் வேர்வை சொட்டி மூட்டையை தூக்கி போட்டு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு படாத பாடுபடுவார். எங்கள் அப்பா அப்படி சம்பாதிச்சு 200-300 எங்கள் அம்மாட்ட கொடுத்து அதில் அரிசி வாங்கி எங்கள் அம்மா கொடுக்குறாங்க. எங்கள் அப்பாவுடைய வேர்வை சிந்தி வந்த இந்த அரிசியை கொட்டிட்டு நான் சாப்பிட்டா அதை விட பெரிய பாவம் இந்த உலகத்தில் வேற இருக்க முடியாது. எங்கள் அப்பாவுடைய வேர்வையை என்னால் அலட்சியப்படுத்த முடியாது. 3வது அந்த பொண்ணு சொல்லிச்சு, இது மட்டும் இல்லை சார், ஒரு அரிசி விளையணும்னா வயலில் மைசூர்காரன் தண்ணி விடலை, காவிரியிலேருந்து தண்ணி விடலைன்னு என்ன கொதிக்கிறோம். இந்த தண்ணி வரணும், அந்த வயக்காட்டில் அந்த விவசாயி ராத்திரியில் நின்று அந்த வயலில் நின்று பம்பு வருது பள்ளி வருதுன்னு பார்க்காம தண்ணி கட்டி அதில் களை எடுத்து அறுவடை பண்ணி ஒவ்வொரு விவசாயியோட ரத்தத்திலேருந்து ஒவ்வொரு அரிசி மணி வருது சார். அதை தூக்கி நான் கீழே போட்டால் இந்திய விவசாயிகள் எல்லோரையும் அவமதித்ததாக அர்த்தமாகிவிடும். அதனால் என்னால் ஒருபோதும் அப்படி செய்ய முடியும். பிரின்சிபல் வாஸ் ஷாக்டு. பிரின்சிபல் ஆக்சுவலி வாஸ் லிட்டரலி ஷாக்டு. அவர் சொன்னார், நீங்கள் ரொம்ப அழகாக திங்க் பண்ணுறம்மா, உன்னோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வியக்கிறேன்னா, யூ கம் டு த அசம்பிளி. ஸ்கூல் அசம்பிளியை கூட்டினாரு. அந்த பொண்ணை சொல்ல சொன்னார். அவள் என்ன ஃபீல் பண்ணுறாளோ அதை சொல்ல சொல்லி, யூ ஓன்ட் பிலீவ், அவள் ஸ்கூல் பீப்புள் லீடராக அந்த முறை தேர்ந்தெடுக்கப்பட்டாள். இந்த ஒரே விஷயத்துக்காக அவள் ஸ்கூல் பீப்புள் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டாள். என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் தவறுகள் செய்பவர்கள் தலைவர்களாக ஆகக்கூடாது. தேசத்தின் மீதும் பெற்றோர் மீதும் அக்கறை உடைய நேர்மையானவர்கள் தலைவர்களாக ஆக வேண்டும் என்பதற்கு அந்த பெண் ஒரு அடையாளமாக விளங்கி. இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, நீங்கள் லைஃப்பில் சீரியஸாக யோசிக்கணும். நீங்கள் நிறைய பெண் குழந்தைங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ், எனக்கு 2 பேரும் பெண்கள், 2 பேரும் டாட்டர்ஸ், எனக்கு சன் கிடையாது. அந்த 2 பொண்ணு வழியாக எனக்கு பேரன் வந்திருக்கிறான். இப்போ அது வேறு சமாச்சாரம். ஆனால் 2 பேருமே எனக்கு பெண் குழந்தைங்க. இந்த பெண் குழந்தைங்களுடைய பெக்யூலியர் ப்ராப்ளம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுபடியான விஷயம், டிவியில் 10 விளம்பரம் வந்தால் 7 விளம்பரம் என்ன விளம்பரம்? 10 விளம்பரம் டிவியில் வந்தால் 7 விளம்பரம் என்ன விளம்பரம்? ஒரே நாளில் சிகப்பழகு, ஒரே நாளில் ஒரு பொம்பளை பிள்ளை முகத்தோடு மூடி இருக்கு, ஒரே நாளில் சிகப்பழகு, மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே அப்படின்னு திறந்தா அது 6வது நாள் ரோஜா பூ மாதிரி ஆயிடும். ஏமா இது நிஜமா முடியுமாம்மா? 6 நாளில் யாரையாவது சிவப்பாக்க முடியுமா? எங்கேயாவது நான் அந்த க்ரீம் கம்பெனிக்கு ஒரு லெட்டர் போட்டேன். டேய், முதல்ல உன் க்ரீமை சவுத் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பி அங்கே யாரோ பொய்யுமா. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, வெள்ளையா இருந்தால் தான் அழகுங்கிறது ஒரு காலத்து மித்து. இப்போ அப்படி கிடையாது. ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா, வெள்ளையா இருந்தாலும் வெற்றி தான், கருப்பாக இருந்தாலும் வெற்றி தான். வெள்ளையா இருந்து கமலஹாசன் ஹீரோவாக இருந்தார், கருப்பாக இருந்து ரஜினிகாந்த் ஹீரோவாக இருந்தார். என்ன பண்ண போச்சு? உங்களுக்காக இன்னொன்று சொல்கிறேன். வெள்ளையா இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு ஜவஹர்லால் நேரு நிரூபித்தார், கருப்பாக இருந்து நாட்டை ஜெயிக்கலாம்னு காமராஜர் நிரூபித்தார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இந்த பெயிண்ட் அடிக்கிறது பெரிய விஷயமா? நம்ம கலர் மாற்றிக்கிறது பெரிய விஷயமா? அது ஒரு மித்து. அது வெள்ளையாக இருந்தால் தான் பெருமை. அது மாதிரிலாம் பர்சனாலிட்டியில் ரொம்ப லாக் ஆகாதீங்க.
ஏன்னா எல்லாரும் பர்சனாலிட்டியை மாற்ற முடியாது. எல்லாருமே இந்த உலகத்தில் இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு ஒரு மூக்கு ஒரு கண்ணுன்னா அதே மாதிரி எல்லாரையும் ஆக்கிட முடியுமா? முடியாது. ஏன் ஐஸ்வர்யா ராயை கூட நீங்கள் சரியான கண்ணாடி வச்சு பார்த்தா ஒரே மேடு பள்ளமாக கவர்மெண்ட் ரோடு தார் ரோடு விட மோசமாக தான் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் இருக்க முடியாது. போட்டு பூசலாம். அப்படிலாம் எனக்கு ரொம்ப அழகுன்னு நம்ம சொல்கிறதெல்லாம் ஒரு மித்து. அது தேவையில்லாத விஷயம். நல்லா இருக்கணும், தோற்றத்தில் கம்பீரமாக இருக்கணும். ஆனால் அதுக்காக ஓவராக அதை பற்றி கவலைப்படக்கூடாது. சொல்லட்டுமா, சில பேர் குள்ளமாக பிறந்துருவாங்க, சில பேர் ஒல்லியாக நெடுநெடுன்னு உயரமாக இருப்பாங்க. எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. லால் பகதூர் சாஸ்திரின்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்தார் தெரியுமா? லால் பகதூர் சாஸ்திரி குள்ளமாக இருப்பார் சாஸ்திரி. அவர் ஈஜிப்டு நாசரை மீட் பண்ணால் எப்படி இருக்கும்? ஈஜிப்டில் நாசர்னு ஒரு பிரசிடென்ட் இருந்தார், 7 feet. நம்ம லால் பகதூர் சாஸ்திரி 4.5. எப்படி இருக்கும் கான்ட்ராஸ்ட்? யோசிச்சு பாருங்க. நாசர் 7, இவர் 4.5. மீட் பண்ண எப்படி இருக்கும்? அதை கேட்டான். யார் கேட்டா? ஒரு பத்திரிகைக்காரன் லால் பகதூர் சாஸ்திரியை கேட்டான். மிஸ்டர் சாஸ்திரி, நீங்கள் குள்ளமாக இருக்கிறீங்க, நீங்கள் இன்டர்நேஷ்னல் லீடர்ஸை மீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகாதா? சாஸ்திரி சொன்னார், இல்லையே, எவ்வளோ உயரமான ஆளும் என்கிட்ட குனிஞ்சு தான் பேசணும். அவ்வளோதான் சார். நம்ம 2 அடி குறைவாக இருக்கலாம், 2 அடி கூட இருக்கலாம், அதெல்லாம் பெருசாக சீரியஸாக எடுத்துக்கூடாது. கொஞ்சம் கருப்பாக இருக்கலாம், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கலாம். கண்ணுங்களா இன்னொன்று சொல்லட்டுமா? கருப்பாக இருந்தால் தயவுசெய்து டோன்ட் ஃபீல் இன்ஃபீரியர். நம்ம தோல் கருப்பாக இருந்தால் உழைத்தவன் பரம்பரை என்பது பொருள். இதில் வெக்கப்பட என்ன இருக்கு? நம்ம பாட்டனும் பாட்டியும் கழனியில் வெயிலில் கஷ்டப்பட்டவங்கன்னு அர்த்தம். நம்மள வெக்கப்படத்துக்கு என்ன இருக்கு? ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, when he was the president of America, opposition leader கேலி பண்ணான். எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அப்பா லிங்கனோட அப்பா யார் தெரியுமா? செருப் துச்சாள். அவர் டெய்லி லேபரர், போய் கூலி வேலை பார்த்தவர் லிங்கனுடைய அப்பா. அவன் கேலி பண்ணுறான் அமெரிக்கன் செனட்டில், மிஸ்டர் லிங்கன், என்னைக்கும் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் ஆகிட்டேன்னு பெருமைப்படாதே, உங்கள் அப்பன் தச்ச செருப்பு என் காலில் இருக்கு, உங்கள் அப்பன் தச்ச செருப்பு என் காலில் இருக்கு. வேற ஒருத்தனா கூனி குறுகி போவான். லிங்கன் சொன்னார், பத்தியா எங்கள் அப்பா செத்து எவ்வளோ வருஷமாச்சு, இன்னும் அந்த செருப்பு கிழியிலன்னா அவர் எவ்வளோ பிரமாதமாக தச்சிருக்கிறாருன்னு தெரியுதா? சொல்லிட்டு லிங்கன் சொன்னார் அந்த எதிர்கட்சிக்காரனை பார்த்து, நண்பரே, இப்போதும் அந்த செருப்பு கிழிந்து போனால் கவலைப்படாதீர்கள், என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், ஏனென்றால் எனக்கு செருப்பு தைக்கவும் தெரியும், நாட்டை ஆளவும் தெரியும். அதுதான். அதாவது நம்ம உழைச்சவன் பரம்பரையாக இருக்கலாம். நம்ம அப்பா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிக்க வந்தவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க? ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா SSLC தான், என்ன எப்படியாவது டிகிரி ஹோல்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டார். டபுள் டிகிரி வேணும், நான் BA BL. எங்கள் அப்பா ஒரு ஆர்டினரி 10th standard. அவர் அதுவே ஒரு பெரிய கஷ்டம். ஏன்னா எங்கள் தாத்தா ஹிஸ்ட்ரி எடுத்தால் 5ஆம் கிளாஸ். எங்கள் அப்பா அம்மா ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்க வைக்கிறதுல படாத பாடுபட்டார். என்னை காலேஜ் படிக்க வைக்கிறதுல எங்கள் அப்பா படாத பாடுபட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஜென்ரேஷன் அப்படி தானே மேலே வர முடியும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நம்ம அப்படியே டக்குன்னு மேலே வந்துட முடியுமா? அதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. உழைக்கிற பரம்பரை அப்படின்னா சந்தோஷப்படும். நம்முடைய நிறம், தோற்றம், இதெல்லாம் கவலைப்படக்கூடாது. இன்னொன்று சொல்லட்டுமா? தைரியம் தான் கண்ணு. வாழ்க்கை முழுக்க தைரியமாக இருக்கணும், போல்டாக ஃபேஸ் பண்ணணும், எதுக்குமே பயப்படவே கூடாது. எந்த விஷயத்துக்கு தைரியமாக இருக்கணும். உடம்பு வந்துடுமோ அதெல்லாம் எதுக்கும் கவலைப்படக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். போல்ட்னஸ் எப்படி தெரியுமா வரணும்? மிருகத்தின் தைரியம் இல்லை, நீங்கள் நேர்மையாக இருக்கிறது மூலமாக, ஒழுக்கமாக இருக்கிறது மூலமாக வர தைரியமாக இருக்கணும். அந்த தைரியத்துக்கு தான் பெருமை உண்டு. நான் ரொம்ப நேர்மையானவன், கவலையே இல்லை, எந்த சிக்கல் வந்தாலும் பார்த்துக்கிறேன், அப்படி ஒரு நேர்மை இருக்கணும், அப்படி ஒரு தைரியம் இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம கோழையாக இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம்னா லைஃப்பில் ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதனால் மனதில் உறுதி வேண்டும். பாரதி சொல்கிறார், மனதில் உறுதி வேண்டும். அந்த எண்ணங்கள் இருக்கிற தூய்மையின் காரணமாக வருகிற ஒரு பலம், மன உறுதி அப்படிங்கிறத வளர்த்துக்கணும். நீங்கள் லஞ்சம் வாங்காத தலைவர்கள், பிழை செய்யாத மேல் அதிகாரிகள், இவங்களாம் எவ்வளவு கண்ணியமாக வாழ்ந்திருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு உயர்ந்த லட்சியத்தோடு நீங்கள் வாழணும். அப்துல் கலாம் ஜனாதிபதி ஆகிறாரு. அவருடைய அண்ணன் வராரு, அவருடைய பிரசிடென்ட் பேலஸுக்கு, ராஷ்டிரபதி பவனுக்கு அவங்க அண்ணன் குடும்பம் வருது. அவருடைய செக்ரட்டரி அவரை கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கள் ஃபேமிலி வராங்க, பட் இட் இஸ் எ பர்சனல் அஃபேர். யார்? எங்கள் அண்ணன் குடும்பம் வருது, இட் இஸ் எ பர்சனல் அஃபேர். அவங்களுக்காக கவர்மெண்ட்டு செலவு பண்ணக்கூடாது, 10 காசு செலவு பண்ணக்கூடாது.
அவங்க நான் பிரசிடென்ட் ஆனதுக்காக வரதுனால லெட் தம் ஸ்டே இந்த ராஷ்டிரபதி பவன், இங்கே தான் தங்கணும். அவங்களுக்கு கார் டாக்ஸி எடுத்து கொடுங்க. அவங்க இங்கே ஒரு டீ சாப்பிட்டா கூட கணக்கு எழுதிக்கங்க. அவங்க என்ன கேட்டாலும் சாப்பிட வாங்கி கொடுங்க, எல்லாத்துக்கும் பில் எழுதிக்கங்க. கடைசியாக நான் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னார். யாருக்குமே தெரியாது. அவங்க அண்ணன் ஃபேமிலி. அப்போ செக்ரட்டரி சொல்கிறார், சாரி மிஸ்டர் பிரசிடென்ட், உங்கள் ஃபேமிலிக்கு எலிஜிபிலிட்டி உண்டு, கவர்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. அவங்க தே கேன் யூஸ் கவர்மெண்ட் கார், தே கேன் யூஸ் திஸ் ராஷ்டிரபதி பவன், தே கேன் ஈட் ஹியர். யாரும் ஒன்றும் கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. தட் இஸ் டிஃபரெண்ட் மேன், பட் ஐ டோன்ட் லைக் இட். என்னோடய ஃபேமிலிக்கு என்ன செலவாகுதோ எழுதி வை. அந்த செக்ரட்டரி தள்ளி அடிச்சுக்கிட்டார், இப்படி ஒரு பிரசிடென்ட்னு. கடைசியாக 3,62,62,000 ரூபாய் என்டையர் ஃபேமிலி 8 நாள் தங்கியிருந்தாங்க. அவங்க டாக்ஸி எடுத்தது, போனது, ஷாப்பிங் பண்ணது, அது இதுன்னு 3,67,000 ரூபாய் டோட்டலாக கொண்டாந்து கணக்கு கொடுத்தார். அப்துல் கலாம் தன்னுடைய சொந்த அக்கௌண்ட்லேருந்து 3,67,000 ரூபாய்க்கு செக் போட்டு கொடுத்து அதை உடனடியாக அரசாங்கத்தில் கொடுத்து கட்ட சொன்னார். அரசாங்கத்தின் பணம் என் குடும்பத்துக்கு பயன்படக்கூடாது என்று நினைத்த நேர்மையான அப்துல் கலாம் போல் நீங்கள் உருவாக வேண்டும். இதான் என்னுடைய மிகச்சிறந்த நேர்மையான தலைவர்களாக நீங்கள் உருவாங்க. நான் கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு பெண்கள் பள்ளிக்கு போயிருந்தார் கலாம். ஒரு திடீர்னு விசித்திரமாக ஒரு கேள்வி கேட்டார், ஐஸ்வர்யா ராயை ஏன் உலக அழகியாக தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா அப்படின்னு. ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிச்சு, வந்ததில் அவங்க தான் ரொம்ப அழகாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் அடுத்த பிள்ளை சொல்லிச்சு, ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, அறிவான பதில் சொன்னாங்க, அதனால். நெக்ஸ்ட் மூணாவதாக இன்னொரு பிள்ளை கேட்டார், அவருக்கு அந்த பதில் திருப்தி இல்லை, உன்னுடைய ஆன்சர் என்ன? அந்த பொன் குழந்தை சொல்லிச்சு, அந்த போட்டியில் நான் கலந்து கொள்ளாததால் வேறு வழியின்றி ஐஸ்வர்யா ராயை உலக அழகியாக தேர்ந்தெடுத்தார். கலாம் இப்படி பார்த்து சொன்னார், ஐ திங்க் திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்னு. என்ன அர்த்தம்? மனசில் அந்த அளவுக்கு நம்முடைய தோற்றத்தை பற்றிய கம்பீரம் இருக்கணும். நான் அழகாக இல்லையோ அப்படின்னு வெக்கப்படக்கூடாது, இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணக்கூடாது. நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு காலேஜுக்கு போகலாம், பெங்களூர் போகலாம், பாம்பே போகலாம், டெல்லி போகலாம், மற்ற யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போகலாம், ஏன் வெளிநாடே போகலாம். சமயத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் பேசும்போது ஒரு இங்கிலீஷ்காரனுக்குரிய ஆக்சண்ட் வராமல் போகலாம், ஒரு இங்கிலீஷ்காரனுக்கு உரிய ஆங்கில வலிமை இல்லாமல் போகலாம். வெக்கப்படாது. மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார் தெரியுமா? மகாத்மா காந்தி தப்பான இங்கிலீஷ் எழுதியிருக்கார். யாருக்கு? ரைட் ஆனரபிள் சீனிவாஸ் சாஸ்திரின்னு ஒரு ஆள் இங்கிலீஷில் அவருக்கு லெட்டர் போட்டார் காந்தி. சீனிவாஸ் சாஸ்திரி ரெட்டிங் எடுத்து கோடு போட்டார். ஏன்? ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிராமட்டிக்கல் மிஸ்டேக். யார்? காந்தி லெட்டரில் போட்டு சுழிச்சு காந்திக்கு லெட்டரை திருப்பி அனுப்பிச்சார். ஒன்று தான் பண்ணலை, இம்போசிஷன் எழுதுன்னு சொல்ல. ஒரு மகாத்மா காந்தி மேலே ஒரு மரியாதை. ரெட்டிங்கில் கோடு போட்டு இவ்வளவு தப்பு இருக்குது மிஸ்டர் காந்தி, உங்கள் இங்கிலீஷில் இவ்வளவு தப்பு இருக்குது. காந்தி பதில் என்ன தெரியுமா? மிஸ்டர் சாஸ்திரி, இதுபோல் திருத்த வேண்டிய கடிதங்கள் என்னிடத்தில் நூற்றுக்கணக்காக இருக்கின்றன. நீங்கள் என் உதவியாளராக வேலைக்கு சேர முடியுமா? சம்பளம் எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்னார். என்ன அர்த்தம்? வெண்டக்கா, நான் இந்தியாவில் ஒரு ஹிந்தி பேசுகிற, குஜராத் பேசுகிற மாநிலத்திலேருந்து வந்தேன். நான் பேசுகிற இங்கிலீஷு சுமாராக இருந்தாலே பெரிய விஷயம், அது கரெக்டாக இருக்கணும், ஒன்றும் பெரிய தலையெழுத்து இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை, நல்லா பேசணும் தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்தியாவுக்கு தலைவனாவதற்கான தகுதி நல்ல இங்கிலீஷ் பேசுவது அல்ல, இந்தியாவை முழுமையாக நேசிப்பது தான் ஒரு இந்திய தலைவனுக்குரிய தகுதியை ஒழிய நீ இங்கிலீஷ் சுமாராக பேசுறேன்னா பேசிட்டு போ. நான் என்ன சொல்கிறேன், இங்கிலீஷ் நல்லா பேசுனா பேசு, ஆனால் அதுக்காக பேச வரலங்கிறதுக்காக தாழ்வு மனப்பான்மையில கஷ்டப்படாது. துணிச்சலாக பேசு, யாராவது திருத்தினா திருத்திக்க, பயப்படாது. லைஃப்பை தைரியத்தோடு சந்திச்சு, தைரியம்தான் வாழ்க்கை, அதை மனசில் வச்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும்.